வெல்கம் பேக் டு மக்களே. இன்னைக்கு நம்ம தோட்டத்துல வெண்டைக்காய் விதை தான் விதைக்க போறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனால் நம்ம தோட்டத்துல இதுக்கு முன்னாடி நம்ம வெண்டைக்காய் நிறைய வச்சிருந்தோம். ஆனா இந்த டைம் ஒரு ப்ராப்பரா பாத்தி அமைச்சு கொஞ்சம் நிறையவே ஈல்டு நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வைக்க போறோம். ஸோ நீங்களும் உங்க வீட்டிலேயோ இல்லை வீட்டு தோட்டத்திலேயோ வெண்டைக்காய் விதைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம தோட்டத்துல வச்சிருந்த தக்காளி செடியா இருக்கட்டும், மிளகாய் செடியா இருக்கட்டும், ஸோ எல்லாமே நம்ம ஒரு ப்ராப்பரா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க நம்மளுடைய வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல தான் நம்ம வெண்டைக்காய் விதைகள் எல்லாமே விதைக்க போறோம். ஸோ நம்மளுடைய முதல் வேலையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வழக்கம் போல முதல் வேலை என்ன அப்படின்னா மண்ணை நல்லாவே கிளறி விடுறதா. நம்ம மண்வெட்டி வச்சு நல்லாவே கிளறி விட்டாச்சு. இப்போ நமக்கு மண் அந்த இடம் கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கிறதுனால இருக்கிற மண் எல்லாமே இந்த கிளறியை வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஈவனா வர்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம சின்ன சின்ன இந்த மண் துகள்லாம் இருக்குது, இது எல்லாமே உடைச்சி நமக்கு மண்ணையுமே நல்லா ஃபிளாட்டா ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு தேவையான அளவுக்கு சுத்தி பார்டருமே நம்ம பாத்தி மாதிரி எடுத்தாச்சு. உள்ள மண்ணுமே நல்லாவே சமப்படுத்தியாச்சு, நீங்களும் பார்த்திருப்பீங்க. இதுக்கு அடுத்தது நம்ம உள்ள சின்ன சின்ன பாத்தியா தான் எடுக்க போறோம். ஸோ இந்த இடத்துல எத்தனை பாத்தி எடுக்கலாம், எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய பாத்தி அமைக்கிற வேலையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி ஒரு ப்ராப்பரா பாத்தி அமைச்சு நம்ம செடிகள் நட்டோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா செடிகள் ஈரப்பதம் மண்ணு ஈரப்பதத்தை நல்லாவே தக்க வச்சுக்கிடும். ஸோ நமக்கு வெயில் நேரத்துல செடிகள் சீக்கிரமா வாடாது. இதையும் தாண்டி நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மிளகாய் செடி நடுறது. ஸோ அந்த வீடியோல கிளியராகவே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாதவங்க வீடியோ முடிச்சுட்டு கண்டிப்பா போய் பாருங்க, ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ எதனால நம்ம எல்லா செடிகளுக்குமே எப்படி பாத்தி அமைக்கிறோம் ஸோ அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ வாங்க நம்மளுடைய அடுத்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். விதைகள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, ரெட் கலர்லயும் விதை இருக்கும், கருப்பு கலர்லயும் விதை இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் விதை எல்லாமே நம்ம கடையில இருந்து வாங்கினது. அந்த கருப்பு கலர் விதை எல்லாமே நம்ம தோட்டத்துல ஆல்ரெடி வெண்டைக்காய் போட்டு வச்சிருந்தோம். ஸோ அதுல இருந்து நம்ம விதைகளுக்காக கொஞ்சம் வெண்டைக்காய் சேர்த்து வச்சிருந்தோம். ஸோ அது எல்லாமே தான் நம்ம மிக்ஸ் பண்ணி ஸோ நம்மளுடைய பாத்தியில ஃபுல்லாவே போட போறோம். வாங்க ஒன்னொன்னா போட ஆரம்பிச்சிடலாம். விதைகளுமே நம்ம விதைக்க ஆரம்பிச்சாச்சு. வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமா குழி போட்டு தான் விதைகள் போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம மண்ணை நல்லாவே கிளறி விட்டுருக்கோம். அதனால ஈஸியா நம்ம விரலை வச்சு சின்ன சின்ன குழி போட்டாலே ஈஸியா விழுந்துரும். ஒரு 2 இன்ச் அளவுக்கு குழி போட்டு ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு விதை போட்டாலே வேலை முடிஞ்சிடும். நம்ம ஆழமா குழி போட்டு விதைகள் போட்டோம் அப்படின்னா விதைகள் கீழே இருந்து நமக்கு மண்ணுக்கு மேல வர்றதுக்குள்ளே சில நேரம் ஒழுங்கா வளராம காஞ்சிரும். விதைகளுமே சீக்கிரமா முளைக்காது. நம்ம இப்படி ஒரு 2 இன்ச் அளவுக்கு போட்டாலே போதும், ஒரு 3-4 நாள்லயே நமக்கு செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி போட்டாலுமே நமக்கு போதுமானதா இருக்கும். வெண்டைக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் சூரிய ஒளி அப்படிங்கிறது அதுக்கு அதிகமாகவே தேவைப்படும். அதனால நம்ம வைக்கிற இடம் சூரிய ஒளி ரெகுலராகவே படுற இடமா பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்களும் உங்க வீட்டு தோட்டத்துல வெண்டைக்காய் விதைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல வெளிச்சம், நல்ல சூரிய ஒளி படுற இடமா செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வெண்டைக்காய் விதைகள் விதைச்சு நமக்கு ஒரு 45 இருந்து 60 நாள்ல நமக்கு காய்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 60 நாளைக்கு அப்புறம் நம்ம வெண்டைக்காய் எல்லாம் அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி நம்ம வீட்டு தேவைக்கான வெண்டைக்காய் எல்லாமே பறிச்ச பிறகு நம்ம ஒரு 4-5 வெண்டைக்காய் செடியிலே விட்டு வச்சிருங்க. ஸோ அப்படி விட்டு வைக்கிறதுனால நமக்கு அது கொஞ்ச நாள் ஆன பிறகு நல்லாவே காஞ்சிரும். ஸோ காஞ்ச பிறகு உள்ள விதைகள் எல்லாமே கருப்பு கலர்ல மாறிடும். அந்த விதைகள் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம இன்னொரு இடத்துல இதே மாதிரி பாத்தி அமைச்சு நம்ம நடவு பண்ணி வச்சோம் அப்படின்னா இப்போ வச்சுட்டு இருக்க இந்த வெண்டைக்காய் எல்லாமே நல்லா காஞ்சி நமக்கு கொஞ்சம் ஓய ஆரம்பிச்சிடும். ஸோ ஓஞ்சக்கு அப்புறம் நமக்கு ரெண்டாவது இன்னொரு இடத்துல வைக்கிற காய்களுமே காய்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலரா ஒரு 2 இடத்துல மாறி மாறி வச்சோம் அப்படின்னா நமக்கு வெண்டைக்காய்கள் தட்டுப்பாடு இல்லாம வீட்டு தேவைக்கு ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய விதைகளுமே விதைச்சு முடிக்க போறோம். ஸோ வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். மண்ணை நல்லா ரெடி பண்ணி பாத்தி அமைச்சு ஸோ ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு விதைகள் போட்டா வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ நீங்களும் உங்க வீட்லயோ வீட்டு தோட்டத்திலயோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நிறைய ஈல்டுமே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் நம்ம தோட்டத்துல கத்துக்கிட்ட நிறைய விஷயங்களை தான் உங்களுக்கு ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனல்ல புதுசா பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.